Hi guys, welcome to KNR Financials. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ இன்னைக்கு ட்ரேட் செட்டப் எப்படி இருந்துச்சு, ஸோ நம்ம எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுத்தோம், ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண சேம் செட்டப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரேடு எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் மார்க்கெட் புல்லாக இருந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம செல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ கீழே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம பை பண்ணுறோம். ஸோ அதுதான் போன வீடியோக்கும் இந்த வீடியோக்குள்ள டிஃபரன்ஸ். பட் லாஜிக் ரெண்டுமே சேம் தான். அதுதான் உங்களுக்கு நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம நேத்து கேண்டலோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல் ஆஃப் ஜோன் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. அதே மாதிரி கீழே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல் ஆஃப் ஜோன் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு இந்த ஃபுல் கிரீன் ஃபார்ம் ஆயிட்டு இந்த ஃபுல் கிரீன் இந்த ஏரியால ரெசிஸ்டன்ஸ் எடுக்காம அப்படியே பக்கத்துலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா செல் போக முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் செல் போக முடியும். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ மேஜரா இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டான மார்க்கெட்ல மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி மறுபடியும் பையர்ஸ் அதை ஹையர் பிரைஸ் புஷ் பண்ணாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் ஜோன் பையர்ஸ்க்கு அட்ராக்டிவா இருக்கிற ஜோன். ஸோ மோஸ்ட்லி பையர்ஸ் இந்த ஏரியா, அதாவது இந்த 38,000 இருக்கு பாத்தீங்களா, இந்த 38,000ல இருந்து 30,100 வரைக்கும். ஸோ இந்த ஏரியால பையர்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆச்சு, கேப் டவுன் ஓப்பன் ஆன மார்க்கெட்டை ஹையா புஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். நம்மளுக்கு என்ன இண்டிகேஷன் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஒரு புல் மார்க்கெட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேற்று லெவல்ஸ்ல நம்ம எந்த டெசிஷன் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பட் மறுபடியும் பிரேக் இன், மறுபடியும் பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு மறுபடியும் உள்ள வந்துச்சு. அதே மாதிரி இங்க பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணிச்சு, மறுபடியும் அதையும் பண்ண முடியல. ஸோ கிளைம் பேக் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் அவாய்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் உங்ககிட்ட சொன்னாங்க இல்லையா. ஸோ மார்னிங்கே பிரைஸ் மேல போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் புல் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புல் மார்க்கெட்ல ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம பை பண்ண ட்ரை பண்ணோம். பட் பை பண்றதுக்கு இமீடியட்டா நம்மளால பை பண்ண முடியாது. எய்தர் இந்த மூவ் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து இந்த மூவ் 50% வரணும், ரிட்ரேஸ் சைடு வரணும், நமக்கு ரிட்ரேஸ் ஆகி வரணும். பிளஸ் வந்தாலும் நமக்கு ஒரு கன்சல்டேஷன் ஏதாவது கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நமக்கு ஈஸியா ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே கேண்டில்ஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். ஸோ மத்தெல்லாம் கிளியர் பண்றேன். ஸோ இன்னைக்கு டே கேண்டில் கன்சிடர் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம மார்னிங் என்ன இண்டிகேட் பண்ணிருக்கு, ஒரு புல் ஸ்டார்ட் நமக்கு இண்டிகேட் பண்ணிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆயிருக்கு, புல் பேக் நடக்குது. அந்த புல் பேக் எவ்வளவு தூரம் வருதுன்னு பாத்தீங்கன்னா 50%. ஸோ அதுல ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்னா போன வீடியோல சொன்னதையும் அதே தான். லைக் பியர் மார்க்கெட் வந்திருக்கும், அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் நடந்து மார்க்கெட் ஷார்ப்பா கீழே வந்திருக்கும். இதே மாதிரி தான் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா புல் மார்க்கெட், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்ல ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு மார்க்கெட் மேல போகுது மீன் பண்ணுது. ஸோ இதுல ரெண்டு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்னு மார்னிங் கேப், இந்த கேண்டில் நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பையர்ஸ் மார்க்கெட்டை டேக் அவுட் பண்ண போறாங்க. செகண்ட் இங்க என்ன இண்டிகேஷன் நமக்கு கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்சால்டேஷன் மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ கன்சால்டேஷன் மார்க்கெட் பிளஸ் பையர்ஸ் மார்க்கெட்டு. ஸோ நமக்கு இங்க இருந்தாலும் ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அப்படி ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க நல்ல கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கும். ஸோ ஜஸ்ட் நான் டூல் இது பண்றேன். ஸோ நம்மளோட இது என்ட்ரி இங்க எடுத்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் ஜோன்ல இருந்து கொஞ்சம் பஃபர் விட்டு இருந்துச்சுன்னா இந்த அளவு ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ அவனோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதர் நீங்க 1:1.5 போகலாம். ஸோ இப்போ இதோட மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா 2-3 வரைக்கும் போயிருக்கு. பட் நம்ம டீசெண்டா நம்ம எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:2 போகலாம். ஈஸியா 1:2ல போயிட்டு இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு ட்ரேடுக்கான கான்செப்ட். ஸோ பிரைஸ் ஆக்ஷனோட ரீடிங் அப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு சொல்ற விதம் எல்லாமே ஒண்ணுதான். பட் நம்ம அதுக்கு அதாவது அந்த கேண்டில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்க அதை ரீட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா மார்க்கெட் டைரக்ஷன் அப்புறம் என்ட்ரி எக்ஸிட் ஈஸியா பிளான் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான்
இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ரேஞ்சில் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் எடுத்துட்டேன். ஸோ கால் ஆப்ஷன் எடுத்துட்டு நான் வந்து புக் பண்ணும்போது நியர்லி நான் இவ்வளோ ஃபுல் ஸ்ட்ரெச்ல நான் இல்லை. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து 100 பாயிண்ட்ஸ்ல புக் பண்ணிட்டேன். ஸோ 350க்கு வாங்கிட்டு நான் ஒரு 450 சம்திங் கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ என்னோட ப்ராஃபிட் டோட்டலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் என்னோட டோட்டல் ப்ராஃபிட். ஸோ இது வந்து 33,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிள் பேட்டர்ன் 1125 நான் ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ 1125 வந்து இந்த கிரீனுக்கு அப்புறம் இருக்கிற ரெட் இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். ஏன் அப்படி எடுத்தேன்னா இட்ஸ் புல் பேக் நமக்கு கன்ஃபார்மா வரும். ஸோ அதனால நான் வந்து அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30,000 40,000 லாஸ் போச்சு. பட் பரவாயில்ல. பட் ட்ரெண்ட் கரெக்டாக இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ இந்த ஏரியால நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ இந்த ஏரியால என்ட்ரி எடுத்துட்டு இங்க இருந்து நான் 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்தேன். ஸோ 460 rupees கிட்ட நான் வந்து புக் பண்ணிட்டேன். பட் இதோட மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 rupees வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் 350 rupees போனது 750 rupees போயிருக்கு. கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ். பட் நான் 400 பாயிண்ட்ஸ் என்னால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியல. நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 110 பாயிண்ட்ஸ் மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். சரிங்களா கைஸ். ஸோ இதுதான் வந்து நான் டெலிகிராம் குரூப்லேயே நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ லாஜிக்கு. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் TNR Financials. Take care. Bye bye guys.